என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஜம்மு காஷ்மீரில் உள்ள 6 மாவட்டங்களுக்கு 2ஆம் கட்ட சட்டப்பேரவை தேர்தல். மதியம் 1 மணி நிலவரப்படி 36.93% வாக்குகள் பதிவானதாக அறிவிப்பு. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்ய பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. மூடா முறைகேடு வழக்கு தொடர்பாக மைசூரு ஆயுக்தா போலீசார் விசாரணை நடத்தி 6 வாரங்களில் அறிக்கை அளிக்க வலியுறுத்தல். மூடா வழக்கில் சித்தராமையா மீது நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கிய விவகாரம். முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகக் கோரி பெங்களூருவில் ஜேடிஎஸ் கட்சியினர் போராட்டம். கர்நாடக மில் ஃபெடரேஷனிடமிருந்து 10 லட்சம் லிட்டர் நெய்யை கொள்முதல் செய்தது திருப்பதி தேவஸ்தானம். அன்னப்பிரசாதம், லட்டு ஆகியவற்றின் தரத்தை உயர்த்தி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். கலப்பட நெய் வழங்கியதாக திண்டுக்கல் ஏஆர் பால் உற்பத்தி பொருட்கள் நிறுவனம் மீது திருப்பதி தேவஸ்தானம் புகார். திருப்பதி கிழக்கு காவல் நிலைய போலீசார் புகாரின் பேரில் விசாரணை. தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் மனு மீது அக்டோபர் 16ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என நீதிபதி ஜெயவேல் அறிவிப்பு. திமுக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி இடையே எந்த சிக்கலும் வராது என திருமாவளவன் திட்டவட்டம். ஆதவ் அர்ஜுனா சர்ச்சை பேச்சு தொடர்பாக கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் பேட்டி. திமுக தலைமையிலான ஆட்சி 3 ஆண்டுகள் நடைபெற்று வருவதே ஏமாற்றம்தான். அமைச்சரவையில் ஏமாற்றம் இருக்காது என்ற முதலமைச்சரின் பதிலுக்கு ஹெச் ராஜா விமர்சனம். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டிற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காவல்துறை அனுமதி வழங்கவில்லை என வெளியான தகவலுக்கு மறுப்பு தெரிவித்து விழுப்புரம் எஸ்பி தீபக் விளக்கம். தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களுக்கான காலாண்டு விடுமுறை நீட்டிப்பு. அக்டோபர் 3ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் தற்போது பள்ளி திறப்பு அக்டோபர் 7ஆம் தேதிக்கு மாற்றம். தமிழ்நாட்டில் அக்டோபர் 1ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பழனி கோயில் பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறு பரப்பிய இயக்குநர் மோகன்ஜிக்கு சம்மன் அனுப்ப திட்டம். 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் போலீசார் முடிவு. பஞ்சாமிர்தம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக இயக்குநர் மோகன்ஜி கைது செய்யப்பட்ட விவகாரம். கைது நடவடிக்கை குறித்து மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் மோகன்ஜி புகார். சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் டபேதாராக இருந்த மாதவி மணலிக்கு பணியிட மாற்றம். பணிக்கு உரிய நேரத்தில் வருவதில்லை என்பதால் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் விரைவு தரிசனத்திற்கு 1000 ரூபாய் கட்டணம் விதிப்பு. 100 ரூபாய்க்கு மேல் தரிசன கட்டணம் வசூலிக்க கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் பக்தர்கள் அதிர்ச்சி. புதுக்கோட்டை நமனசமுத்திரம் அருகே சாலையோரம் நின்ற காரிலிருந்து 5 சடலங்கள் மீட்கப்பட்ட சம்பவம். தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேரும் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீசார் தகவல்.
கொடைக்கானலில் போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றம். அதிகாரிகளுடன் ஆக்கிரமிப்பாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. செங்கல்பட்டு வண்டலூர் அருகே கொளப்பாக்கம் பகுதியில் உள்ள பழைய பேப்பர் குடோனில் பயங்கர தீ விபத்து. 20 அடி உயரத்திற்கு கரும்புகை சூழ்ந்துள்ள நிலையில் சுற்றுச்சூழல் பாதிப்பு, மக்கள் அவதி. மேட்டூர் அருகே பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் சிறுத்தை புலி. சிறுத்தை புலியை பிடிக்க நடவடிக்கை எடுக்காத வனத்துறையை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். புதுக்கோட்டை அருகே எல்லை பிரச்சினை தொடர்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வி. வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம். பண்ணுங்க சார், உங்க வாயாலே சொல்லிட்டீங்க, பண்ணுங்க சார், பண்ணுங்க சார், உங்க வாயாலே சொல்லிட்டீங்க, பண்ணுங்க சார், அரெஸ்ட் பண்ணுங்க சார், அதெல்லாம் சார் எதிர்பார்க்கிறேன், பண்ணுங்க சார். ஓடிடி தளத்தில் வெளியாகும் சினிமா, வெப் சீரிஸ் போன்றவற்றை தணிக்கை செய்வது தொடர்பான வழக்கு. மத்திய உள்துறை செயலாளர், தொலைத்தொடர்புத்துறை செயலாளர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி மலைப்பாதையில் மினி லாரி கவிழ்ந்து விபத்து. லாரி மீது அமர்ந்திருந்த 3 பேர் உயிரிழந்த சோகம். மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டமைப்பு வழக்கு. மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்தியாவில் ஊழலை வளர்த்தெடுத்த தாயே காங்கிரஸ் தான். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரை. மேக் இன் இந்தியா திட்டம் உருவாக்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவு. இந்தியாவின் சீர்திருத்த முன்னேற்றம் தொடரும் என பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. பாலின சார்பு குறித்து மேம்போக்கான கருத்துக்களை நீதிமன்றத்தில் கூறுவதை நீதிபதிகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். கர்நாடக நீதிபதி ஸ்ரீஷானந்தா கருத்தை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றம் கண்டனம். வேளாண் சட்டம் தேவை என்ற தனது கருத்துக்கு மன்னிப்பு கோரினார் பாஜக எம்பி கங்கனா ரணாவத். பாஜக மேலிட கண்டிப்புக்கு பின் எக்ஸ் தளத்தில் வீடியோ வெளியிட்டு வருத்தம். இலங்கையின் வடக்கு மாகாண ஆளுநராக தமிழர் நியமனம். யாழ்ப்பாணம் முன்னாள் அரசு அதிபர் நாகலிங்கம் வேதநாயகனை நியமித்து உத்தரவு. இஸ்ரேலிய தாக்குதலில் ஹிஸ்புல்லா ஏவுகணை பிரிவு தலைவர் இப்ராஹிம் குபைசி உயிரிழப்பு. 40 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேலுக்கு எதிரான போரில் முன்னணி பாத்திரம் வகித்த நிலையில் பலி. என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.